அத்தியாயம் 5. பெஞ்சில் தலை கவிழ்த்து படுத்திருந்தவனைக் கண்டு மனம் வருந்தி செய்வதறியாது அமர்ந்திருந்த அஞ்சை திடீரென தேவாவின் நெற்றியில் மயிலிறகை வைத்து வருடுவது போல இருக்கவும் கண் திறந்து பார்க்க தர்ஷினிதான் தைலம் எடுத்து நெற்றியில் தன் மின்பஞ்சு விரல்களால் தடவிவிட அது அவனுக்கு இதமாயிருந்தது. சிறிது நேரம் அந்த நிலையில் அப்படியே கண்ணயர அப்போது தேவாவின் கன்னத்தை திருப்பி தன் பக்கம் வைத்து கொண்டாள். அவன் தேவதை. அவன் இமைத்திறந்து பார்க்கவும் தர்ஷினியும் பெஞ்சில் தலை வைத்து அவன் முகத்தருகே தன் முகத்தை வைத்திருந்தாள். அவளின் மூச்சு காற்று பட்டு தேவாவின் நெற்றி முடி அசைய அவ்வளவு நெருக்கமாய் அமர்ந்திருந்தாள். தேவாவிற்கு அவளை நெருக்கமாக பார்த்ததும் கண்ட்ரோல் செய்ய முடியாமல் வேறு பக்கம் திருப்பி கொள்ளவும் மீண்டும் அவனின் கன்னத்தை பிடித்து திருப்பி தன் முகத்தை பார்க்க வைத்தவள், என்னடா பண்ணுது, ரொம்ப தலைவலிக்குதா என உண்மையான அக்கறையில் கேட்கவும் மெலிதாக புன்னகைத்த தேவா, இப்ப பரவாயில்லடி வண்டு என்று அவளின் தலையில் கை வைத்தான். தோள்கள் இரண்டு முரச நெருக்கமாக அமர்ந்திருந்தவளின் மூச்சுக்காற்றை தேவா உள்வாங்கிக் கொண்டிருந்தான். அவளை அப்படியே இறுக கட்டி கொண்டு தன் உயிரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் போல இருக்க இருவரின் கண்களும் ஒரு சேர நேர்கோட்டில் பயணித்தது. ஏதோ ஒன்று அவளை அவன் கண்களால் ஈர்க்கப்படவும் அவன் கண்களை மெய்மறந்து பார்க்க, குட் ஆஃப்டர்நூன் என்ற சத்தத்தில் சட்டென நிமிர்ந்தவள் கிளாஸுக்கு ஸ்டாப் வந்திருப்பதை பார்த்து, எழுந்துடுறா என அவனின் தொடையில் தட்டி எழுப்பிவிட்டு தானும் ஓடி தன் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டாள். தேவா தலையை உலுக்கிவிட்டு திரும்பி ஜெய்யை பார்க்க, ஹோ, நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறது உனக்கு தெரியுதாடா என கீழே குனிந்து மெதுவாக கேட்க தேவா பெருமூச்சை இழுத்து விட்டான். ப்ரொஃபஸர் பாடம் நடத்தி முடித்த பிறகு மீண்டும் தேவாவின் அருகில் ஓடி வந்து தர்ஷினி அமர்ந்தவள், தேவா இப்போ ஓகேவா, தலைவலி போயிடுச்சா என கேட்க தேவா நிலைமையை சரி செய்யும் பொருட்டு சிரித்தபடி, எனக்கு ஒன்றும் இல்லடி வண்டு என்றான். தர்ஷினி, எனக்கும் தாண்டி தலைவலிக்குது என தலையில் கை வைத்தபடி ஜெய் கேட்க, உனக்கு தலைவலிச்சா போய் சுவத்தில் முட்டிக்கோ, நிறைய தின்னா இப்படி தான் வலிக்கும், திங்கிறத குறை என கிண்டல் செய்துவிட்டு அதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. டே மச்சான், உங்ககிட்ட தனியாக பேசணும், வாடா, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் என ஜெய் அழைக்க தேவா சரி என எழவும் அவர்கள் பின்னால் தர்ஷினியும் எழுந்து வந்தாள். வண்டு, நீ எங்க வர என ஜெய் கேட்க, டே, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கடா போறீங்க? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டி, அங்கேயுமா வருவ என ஜெய் கடுப்படிக்கவும், ஹீ சாரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க என அசடு வழிந்தவள் தனது இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டாள். வெளியில் மரத்தடியில் அருகில் நிறைய மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக அரட்டை அடித்து கொண்டு நின்றிருக்க அங்கு சென்று இருவரும் தீவிரமாய் பேசிக்கொண்டிருந்தனர். டே மச்சான், அவ்வளோ உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா என்றதும் தேவா முகம் வாடி போய்தான் இருந்தது. டே, நம்பலையா, சத்தியமாடா மச்சான் என ஜெய் அடித்து சொல்ல, டே, எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டதெல்லாம் லவ் பண்ணுறான்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா எனக்கு எப்போ உடம்பு முடியலனாலும் ஸ்கூலுன்னு கூட பார்க்காம அவள் தான் ஊட்டி விட்டுருக்கா. அம்மா போட்டப்போ பக்கத்தில் வராத, வீட்டுக்கு வராதுன்னு எங்கள் அம்மா அப்பாவும் எவ்வளோ தடுத்தும் வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடு ஜூஸுன்னு கொடுத்து நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் என்ன சொல்லுவ என தீர்க்கமாக பார்த்து கேட்கவும் ஜெயிடம் அமைதி. ஆனாடா மச்சான், அவள் கிளாஸ் நடக்கிறப்போ உன்னை மட்டும்தாண்டா பார்த்துட்டு இருந்தா என ஜெய் மீண்டும் வாதாடவும் தேவா அதை காதில் வாங்கவில்லை. அவள் ரொம்ப நல்லவடா மச்சான், நான் தான் தப்பு. அவள் என்னை நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா. அவள் என்ன கேட்டாலும் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் அவளுக்கு துணையாக இருப்பேன்டா என்றதும் ஜெய் கடுப்புடன், ஹோ சூப்பர்ரா, பைத்தியம் பிடிச்ச நாயே, நீ என்ன பெரிய தியாகி மீரா, ஊழவ விட்டு கொடுக்க என்றதும் தேவாவிடம் பதிலில்லை. தேவா தோளில் கை வைத்த ஜெய், இங்கே பாரு, இப்போ என்ன நடந்துச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அவள் ஜஸ்ட் அந்த பையன் நல்லா இருக்கான்னு தானே சொன்னா, வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சைட் அடிக்கிறா, அம்புட்டு தான். நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. ஆனாலும் இனியும் வெயிட் பண்ண வேணாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன் காதலை சொல்லிடு, முடிஞ்சா நாளைக்கே, என்ன புரிஞ்சுதா? தேவா சரி என்பது போல தலையாட்ட, குட், வா, நம்மளை தேடி அந்த வண்டு பறந்து வந்தாலும் வந்துடும், கிளாஸுக்கு போகலாம் என அழைத்து சென்றான் ஜெய். ஆனால் இவர்கள் பேசுவதை மற்றொரு ஆளும் கேட்டு காதில் போட்டுக்கொண்டு அழகாய் புன்னகைத்தது. கல்லூரி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு செல்ல பைக்கில் செல்லும்போது தேவாவின் முகம் வாடிதான் இருந்தது. அதை கவனித்தவள், டே, இன்னும் தலைவலி போகலையா, வீட்டுக்கு போயிட்டு தூங்கு. தேவா சாரிடி என்றான். வீட்டிற்கு சென்ற பிறகு முதல் வேலையாக அந்த டைரியை எடுத்து தன் கல்லூரி பையில் வைத்து கொண்டான் தேவா.
நாளை எப்படியும் தன் காதலை சொல்லியே தீர வேண்டும் என்ற முடிவில் இருந்தவன் தன் மனக்கவலையை மறக்க பெட்டில் படுத்து உறங்கி போனான். சிறிது நேரத்தில் தனது ஃபோன் அடிக்கவும் தான் எழுந்தவன் ஃபோனை எடுத்து பார்க்க திரையில் வண்டு என்று ஒளிர்ந்தது. உடனே அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ தேவா, தூங்குறியாடா? என்ன சொல்லு. இல்லை, சும்மாதான். வீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை, அதான் அடித்தேன் என்றதும் தேவாவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவ, தூங்கிட்டேன்டி வண்டு, அதான் பேசலை என்றான். இப்போ தலைவலி போச்சா? இப்போ தெளிவாக தான் இருக்கேன். சாப்பிட்டியா? அதெல்லாம் அப்போவே சாப்பிட்டாச்சு. டே, நம்ம ஸ்கூல் மெமரிஸ் எதுவும் சொல்ல, கேட்கணும் போல இருக்கு என்றதும், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், 2 minutes இரு என்றவன் ஃபோனை கட் செய்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். தினமும் இருவரும் ஸ்கூல் விட்டு வந்ததும் அரை மணி நேரமாவது பேசிக்கொள்வது இயல்பு. கல்லூரி சென்ற பின்னும் அதே விஷயம் தொடர்ந்தது. ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவன் மீண்டும் தர்ஷினிக்கு ஃபோன் அடிக்க ஒரே ரிங்கில் எடுத்திருந்தாள். தேவா, ஒரு தடவை 12th படிக்கிறப்போ எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு நீ ஒரு பையனை அடிச்சல, அது ஏன் என எடுத்ததுமே கேட்க தேவாவிடம் அமைதி. சொல்லுடா என மீண்டும் கேட்டாள். உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானடி, அதே எதுக்கு திரும்ப கேட்குற? நீ திரும்ப சொல்லு. அவனை எதுக்கு அடிச்ச? நம்ம 2 பேரை பற்றியும் தப்பாக பேசினதாலையா என கேட்கவும், ஆமாம் என்றான். அப்படி என்ன சொன்னான் நம்மளை பற்றி என துருவி துருவி கேட்டாள். நம்மளை லவ்வர்ஸ்ன்னு சொன்னான் என்றதும் 2 நிமிடம் இருவரிடமும் அமைதி நிலவியது. சரி, சாப்பிட்டல, படுத்து தூங்கு, மார்னிங் காலேஜ் போகணும் என ஃபோனை கட் செய்தவன் அவள் கேட்ட விஷயங்களை மனதில் அசை போட்டான். ஒரு முறை 12th பப்ளிக் எக்ஸாமிற்கு வெளி ஸ்கூலிலிருந்து எல்லா மாணவர்களும் தேவாவின் ஸ்கூலிற்கு வர அனைவருக்கும் ஒரே தேர்வறையில் எக்ஸாம் நடந்தது. அப்போது தர்ஷினியிடம் அருகில் அமர்ந்திருந்த வெளி ஸ்கூல் மாணவன் ஒருவன் பேனா பென்சில் கேட்டு பேச்சு கொடுக்க தர்ஷினியும் இயல்பாய்தான் அவனிடம் பேசினாள். அந்த மாணவன் தேவாவும் ஜெயும் தான். தினமும் அவளை வீட்டிற்கு அழைத்து செல்வதை தெரிந்து கொண்டவன் லாஸ்ட் எக்ஸாம் முடிந்த பின் ஹாலின் வெளியே தர்ஷினிக்காக தேவா ஜெய் காத்து கொண்டிருக்கவும் அவர்களிடம் சென்ற அந்த மாணவன், உன் ஃப்ரெண்டு தர்ஷினியை நான் லவ் பண்ணுறேன், இதை அவகிட்ட சொல்லிடுறியா என்று கேட்டதும் தான் தாமதம். தேவா கடுப்பில் கெட்ட வார்த்தை பேச அந்த மாணவனும் பதிலுக்கு பேச வாய் பேச்சு கை சண்டையாக மாறியது. அங்கே இருவரும் சட்டையை பிடித்து கிழித்து சண்டை போட்டு கொண்டிருந்தனர். மற்ற மாணவர்கள் வந்து விளக்கவும் தான் சண்டை ஓய்ந்தது. அவளை லவ் பண்ணா உனக்கேண்டா கோபம் வருதே, நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா என வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி அந்த மாணவன் கேட்க, ஆமாண்டா, நான் லவ் பண்ணுற பொண்ணு, நீ லவ்வை சொன்ன வந்தா நான் அப்படிதான் அடிப்பேன். அங்கிருந்த மற்ற மாணவர்கள், போங்கடா போங்க என விலக்கி அனுப்பி வைத்தனர். தர்ஷினியின் காதுக்கும் எப்படியோ நியூஸ் போக, ஆனால் தேவாவும் ஜெய்யும், உங்கள் 2 பேரை பற்றியும் அந்த பையன் தப்பாக பேசினான், அதான் தேவா அடிச்சிட்டா என்று பொய் சொல்லி வைத்தனர். தர்ஷினியும் அதை தான் நம்பினாள். அதற்கு பிறகு அதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. தொடரும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம A&E பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். அண்ட் கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.